Hello viewers, welcome back to my channel. Today TET PG TRB சைக்காலஜியில் இருக்கிற 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் 10-15 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆட்லரின் மிக முக்கிய பங்களிப்பு இது? Now the answer is தாழ்வு உணர்வின் தாக்கம். செகண்ட் கொஸ்டின், கவனத்தின் உளவியல் தன்மையை ஆராய்ந்தவர் யார்? ஆன்சர் இஸ் செப்ஸ். தேர்ட் கொஸ்டின், ஒரு மனிதனின் ஆளுமையை பாதிக்கும் மிக முக்கிய காரணம் எது? ஆன்சர் இஸ் தாழ்வு உணர்வு. ஃபோர்த் கொஸ்டின், நடைபயிலும் பள்ளி கருத்தை முதலில் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் இஸ் மெக்டொனால்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், ராவன் பரீட்சை எதை கண்டறிய பயன்படுகிறது? ஆன்சர் இஸ் வாய்மொழியற்ற நுண்ணறிவு. சிக்ஸ்த் கொஸ்டின், படித்தல் வளைவு பரிசோதனையை யார் மேற்கொண்டார்? ஆன்சர் இஸ் எபிங்காக்ஸ். செவன்த் கொஸ்டின், உணர்ச்சி எமோஷன் சொல்லின் மூலமொழி எது? ஆன்சர் இஸ் கிரேக்கம். எய்த் கொஸ்டின், மனிதனை மனிதனாக்கும் மிக முக்கிய கருவி எது? ஆன்சர் இஸ் கல்வி. நைன்த் கொஸ்டின், பியாஜேயின் மிக முக்கிய பங்களிப்பு எது? ஆன்சர் இஸ் மனப்பரிணாம வளர்ச்சி. 10th கொஸ்டின், நடத்தை விளக்கத்தில் மறுவினை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் இஸ் ஸ்கின்னர். 11th கொஸ்டின், நனவு நிலை அனுபவங்கள் எவ்வாறு உருவாகின்றன? புலன் காட்சிகள். 12th கொஸ்டின், கற்றலின் மிக அடிப்படை கருவி எது? ஆன்சர் இஸ் மாணவரின் ஆர்வம். 13th கொஸ்டின், ஆளுமை அளவீட்டு முறையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் இஸ் லம். 14th கொஸ்டின், கவனச்சிதறல் சொல்லை வரையறுத்தவர் யார்? ஆன்சர் இஸ் H.R. Rorty. 15th கொஸ்டின், பாவ்லோவின் மிக முக்கிய பங்களிப்பு எது? ஆன்சர் இஸ் மறுவினை கோட்பாடு. 16th கொஸ்டின், காட்டலின் ஆளுமை பட்டியலில் உள்ள பரிமாணங்கள் எத்தனை? ஆன்சர் இஸ் 16. இணைத்தறி பரிசோதனையில் எத்தனை அட்டைகள் உள்ளன? ஆன்சர் இஸ் 10. கல்வியின் மூலம் மனிதன் எவ்வாறு வளர்கிறான்? ஆன்சர் இஸ் கட்டமைக்கப்பட்ட வழிமுறையில். 19th கொஸ்டின், மனித வளர்ச்சியில் கல்வியின் பங்கு யாது? ஆன்சர் இஸ் மிகப்பெரிய. 20th கொஸ்டின், மனித நடத்தையின் அடிப்படை மூலம் என்ன? ஆன்சர் இஸ் கல்வி. கண்டிப்பாக நம்ம போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.